எல்லாருக்கும் வணக்கம். என்னை வந்து ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாதிச்சுது. அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நேத்திக்கு யூடியூப் பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு அதில் ஒரு வீடியோ வந்தது. என்ன வீடியோன்னா, ஒரு 10 வயசு பொண்ணு அதே வயசுள்ள ஒரு குழந்தைய 12 நிமிஷம் தொடர்ந்து அடிச்சிருக்கா. அதுவும் எங்கள் ஸ்கூலில். மற்ற குழந்தைங்கள்லாம் பெஞ்சில் உட்காந்து அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. அது ஸ்லீப்பிங் ஹவர் போல். அந்த நேரத்தில் அந்த 10 வயசு பொண்ணு இன்னும் ஒரு குழந்தைகிட்ட வந்து அதை கன்னத்தை பிடிச்சி இப்படி அடித்து அப்படி அடித்து இப்படி அடித்து அப்படி அடித்து தலையை பிடிச்சி உலுக்கி, அதுக்கப்புறம் முன்னாடி இந்த பெஞ்சில் அதை தலையை தள்ளி, பின்னாடி இந்த பெஞ்சில் அதை தலையை முட்டி 12 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து அந்த பொண்ணு அந்த குழந்தைய அடிச்சிருக்கு. அத்தனையும் சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது வெளியிலையும் வந்திருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த பேரண்டிங் அப்படிங்கிறது தெரியல. பேரண்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்கில்லு. குழந்தைய பெற்றா மட்டும் பத்தாதுங்க. எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மகாபாரதமும் ராமாயணமும் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி வந்து குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னு அது கண்டினியூஸாக சொல்லுது. ஆனால் நாம் தான் அதை என்ன பண்ணுற, அதை மானிட்டர் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், நம்மளோட ஆசையை போட்டு நீ திணிக்கிற. நீ டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும், சிஏ ஆகணும், எல்லாம் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு போட்டு நம்ம பசங்களை திணிக்கிறீங்க. ₹1,00,000 ஃபீஸ் இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நல்ல ஃபீஸு கொடுத்தா தான் அது ஒரு நல்ல ஸ்கூலு அப்படிலாம் நீ வந்து தியாகம் பண்ணுறீங்க. குழந்தை என்ன பண்ணுதுன்னு கவனிக்காத அளவுக்கு ராத்திரி பகலாக புருஷன் முன்னாடி வேலை பார்க்குறீங்க. என்ன பிரயோஜனம்? கேரக்டரே இல்லாமல் நீ ஒரு குழந்தைய வளர்த்து என்ன பிரயோஜனம் கேட்குறேன். அந்த குழந்தை வந்து ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கா, நம்ம மனுஷனாக வளர்க்குறோமா அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்கணும். அதை பார்த்தவொன்னே எனக்கு மனசு அப்படியே பதைச்சு போச்சு. அந்த பிள்ளையை பெற்ற அவங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை 12 நிமிஷம் அடி வாங்குது. அந்த குழந்தைங்களாம் தூங்குறாங்கன்னு தான் அந்த டீச்சர் வந்து வெளியில் போயிருக்கணும். என்னோடய அபிப்பிராயம் என்னென்னா, சிசிடிவி கேமரா இருக்குது, குழந்தைங்க வந்து இந்த அளவுக்கு சண்டை போட்டுவாங்கன்னு அவங்க நினைக்கல. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு பாத்ரூமுக்கு கூட போயிருக்கலாம். அதுக்கு கூட டீச்சர்ஸ்க்கு வந்து உரிமை இல்லையா? குழந்தைங்கள தூங்க வச்சுட்டு தான் அவங்க போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கும் சிசிடிவி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா? சிசிடிவி இருந்திருக்கு. 12 மினிட்ஸ் அந்த குழந்தைய அடிச்சிருக்கு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுப்பாங்க? அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும்? அந்த குழந்தை எப்படி தலையிலலாம் அந்த குழந்தை பெஞ்சில் கொண்டு போய் இடிச்சுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும்? எங்கே தப்பு நடக்குது? நம்ம பேரண்டிங் பண்ணலை. இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுறது வந்து அது எவ்வளோ கொடுமையானதுன்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லவே இல்லை. எப்படி வளர்க்கணும்? பேரண்ட் இது பாருங்கள், நான் திரும்பவும் சொல்கிறேன், குழந்தைய பெற்றா மட்டும் பத்தாது. அதை வந்து எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம கற்றுக்கணும். 0 to 5 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெற்றவனாகட்டும் ஒரு பெற்றவனாகட்டும் தியாகம் பண்ணணும். தூக்கம் கெடணும். இப்போ வந்து தூக்கம் கெடாமல் டைப்பர் போட்டு குழந்தைங்கள பண்ணி குழந்தைங்க எல்லா குழந்தைங்களும் இது வாத்துக்கால் மாதிரி கவட்டைக்கால் மாதிரி இப்படி இப்படி வச்சு நடக்குது. நம்ம தப்பு. கம்ஃபர்ட்டாக வச்சுக்கோ, யார் வேணான்றாங்க. 6 மாத குழந்தைய நம்ம காலில் உட்கார வச்சு மூச்சா போடனா போயிடும், கக்கா போடனா போயிடும். ஒரு டைமுக்கு நீங்கள் கொண்டாந்து படுக்க வச்சிங்கன்னா, அந்த காலத்துலலாம் நாங்களாம் என்ன பண்ணோம்? எங்கள் அம்மாக்கெலாம் 6 குழந்தைங்க. எங்கள் மாமியாருக்கு வந்து எங்கள் சாரையும் சேர்த்து 9 பேர். எப்படி வளர்த்தாங்க? 6 மாதம் ஆனால் குழந்தைய கொண்டு போய் அந்த காலையில் கொண்டு போய் கால் மேலே உட்கார வச்சு நீ மூச்சா போனால் மூச்சா போயிடும், கக்கா போனால் கக்கா போயிடும். என்ன பண்ணுறீங்க நீங்கள் பசங்களுக்கு? 3 வயசானாலும் நின்ன இடத்துல ஒன்றுக்கு போகுது. 3 வயசானாலும் நின்ன இடத்துல அந்த டைப்பர். சில குழந்தைங்களுக்கு 6, 7 வயசு வரைக்கும் டைப்பர். அந்த பிளாடர் வந்து கண்ட்ரோலுக்கு வரல. நான் என்ன சொல்கிறேன், நைட் ஹவர்ஸ் போட்டிங்கன்னா கூட காலம்பர நேரம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கலாம். 1 வயசுக்கு உங்கள் பேச்சு வந்துடுது, 1.25 வயசு 1.5 வயசுக்கு. ஆனால் அதுவும் இப்போ டிலே ஆகுது. ஏன்? கூட பேசுகிறதுக்கு குழந்தைங்க இல்லை, கூட பேசுகிறதுக்கு சொந்தக்காரங்க இல்லை, கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துலேருந்து நான் உதாரணம் கொடுக்குறேன். ராமாயணத்தில் லக்ஷ்மணன் வந்து காட்டுக்கு போகிறான். காட்டுக்கு நான் ராமர் கூட போகிறேன்னு வந்து சுமித்திரை கிட்ட சொல்லும்போது, பரத லக்ஷ்மணன் வந்து அவங்களுக்கு பரத சத்ருகனன் அவங்களுக்கு பிறந்தது. லக்ஷ்மணன் வந்து சுமித்ரா தேவிக்கு தான் பிறந்தார் இல்லையா? அப்போ அந்த சுமித்ரா தேவி கிட்ட போய் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த மாதிரி காட்டுக்கு போகிறேன் நான்
அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சுமித்ரா சொல்கிறா, கண்ணா நீ போ, ராமரை வந்து சேவை செய்யணும், நீ தூங்கக்கூடாது, நீ தூங்காமல் இருந்து ராமருக்கு சேவை செய்யணும். ராமருக்கு ஒரு ஆபத்துன்னு உனக்கு தெரிஞ்சா நீ உயிரோட வரக்கூடாது. ராமர் வந்து எக்காலமும் உயிரோடு இருக்கணும், அதை சதா சர்வ காலமும் கண்காணிக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீ கண்டிப்பாக உயிருடன் திரும்பக்கூடாது அப்படின்னு சுமித்ரை வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால ராமர் வந்து அதை அப்படியே கடைபிடிச்சார். இல்லைன்னாலும் கடைபிடிப்பார். ஏன்னா அவர் வந்து ராமரை சேவை ஆரம்பத்துலேருந்து செய்கிறார். ராமரை விட்டு இமேளவும் இப்படி அப்படி நகர மாட்டார். அதே போல் அங்கேருந்து 14 வருஷம் அவர் உண்ணவில்லை உறங்கவில்லைங்கிறத சீதாதேவி சொல்கிறார். அவர் உண்ணலை உறங்கலை, நான் ராமரை பார்க்க பிரியப்படும் போது லக்ஷ்மணரையும் பார்க்க பிரியப்படுறேன்னு சொல்கிறேன். எப்படி குழந்தைங்களை வளர்க்கணுங்கிறதுக்கு ராமர் எடுத்துக்குங்க. தந்தை தசரதர் வந்து டைரெக்டாக நீ காட்டுக்கு போகணும் அவரை வந்து அவர் வாயால் சொல்லலை, தந்தையின் ஆணை அப்படின்னு கைகேயி சொன்னதை கேட்டு தான் அவர் போனார். தசரதர் சொன்னப்புறமா தான் சீதா தேவியை ராவணனோட அரண்மனையில வந்து தீக்குளிக்க சொல்கிறார். அவர் அக்னி பிரவேசம் பண்ண சொல்கிறார். ஏன், இன்னொருத்தனோட அரண்மனையில் நீ 10 மாதம் இருந்திருக்க, நல்ல கற்பு கரசையாக இருந்தால் அது படிக்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. ராமாயணத்தில் வந்து ராவணன் வதம் ஆன பிறகு விபீஷ்ணனை போய் கூட்டின்வான்னு சொல்கிறாரு. கூட்டின்னு வரும்போது அவர் சொல்கிறாரு, காலில் வந்து விழறா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு லக்ஷ்மணன் காலெல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவர் ராமர் முகம் கொடுத்து கூட பார்க்கல. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் ஏன் தெரியுமா உன்னை காப்பாற்றினேன், நான் வந்து சத்திரிய வம்சத்தில் பிறந்தவன், ஒருத்தரோட என்னோட மனைவியை ஒருத்தன் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்கிறது எனக்கு அசிங்கம், அதனால் நான் இவங்களோட துணையோட காப்பாற்றிட்டேன், ஆனால் உன்னால் என் குலப்பெருமை போச்சு சொல்கிறார் சீதா தேவிக்கிட்ட. எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். இன்னொருத்தனோட அரண்மனையில் நீ போய் இருக்க, கணவனை பிரிஞ்ச வளமே உன்னோட உயிர் போயிருக்கணும், ஏன் போகலை, இன்னொருத்தனோட அரண்மனையில் இருந்ததை நான் எப்படி ஏற்றுக்க முடியும், எனக்கு வந்து என் குலப்பெருமே நீ நாசம் பண்ண, நான் உனக்காக நான் சண்டை போட்டேன்னு நீ நினைக்கவே நினைக்காத, துளி அளவும் நான் உனக்காக சண்டை போடவில்லை, நான் யாருக்காக சண்டை போட்டேன், என்னோட குல பெருமையை காப்பாற்ற தான் நான் சண்டை போட்டேன், சத்திரியனோட தர்மம் என்னன்னா என்னோட மனைவி ஒருத்தன் கவர்ந்துட்டு போயிட்டான்னு நான் காப்பாற்றினேன் அப்படி சொல்லிட்டு நீ இனிமேல் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நீ உயிரோடு இருப்பது வேணும், அதுவும் இல்லாமல் நீ புழு போல் நீ நிலத்திலிருந்து உதித்தவள் தானே, அதனால தான் உனக்கு வெக்கமானமே இல்லை அப்படின்னு இப்படி ஒரு ஹார்ஷாக பேசுகிறாரு ராமன். அனுமன் கதறாரு, லக்ஷ்மணன் அதுக்கு மேலே ஃபீல் பண்ணுறார், என்ன இப்படி பேசுகிறாரே அப்படின்னு. உடனே இவ சொல்கிற பதிலுக்கு, என்னை வந்து ரொம்ப தவறாக பேசிட்டார், என்னோடய கற்பு நெறி மேலே சந்தேகப்பட்டார், லக்ஷ்மணன் நீ தீ மூட்டு கொடுப்பா எனக்கு அப்படின்னு கேட்குறாரு. லக்ஷ்மணன் வந்து அப்படியே அண்ணனை பார்க்குறாரு, அண்ணன் கஞ்சாடை காட்டுறாரு. அதுவும் வளர்ப்பில் ஒரு விதம், பெரியவங்க சொன்னால் கேட்கணும், அண்ணன் சொன்னால் கேட்கணும், என்ன சந்தேகமும் கேட்கக்கூடாதுன்னு, அண்ணன் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் தீ மூட்டி இங்கே கொடுக்குறாரு. அப்புறம் அக்னிலேருந்து அவள் புதுப்பொலிவாக எழுந்து வந்தது அது வேற கதை. எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது அதை சொல்லுது. ராமலக்ஷ்மணனோட கதை வந்து எப்படி வளர்க்கணுங்கிறத சொல்லுது. எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறத அசமஞ்சன் கதை சொல்லுது. அசமஞ்சன் யார், அதாவது மகாபாரதத்தில் முக்கியமாக வரக்கூடிய கதை என்னன்னு கேட்டால் அசமஞ்சனோட கதை. அவரோட கதைக்கு வந்து ஸ்டார்டிங் கதை அப்படின்னா சகஸ்ரன் ஒருத்தர் தான், அவனுக்கு 1000 பிள்ளைகள் இருந்தது. அந்த 1000 பிள்ளைகளும் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்த குதிரையை கொண்டு போய், குதிரை வந்து பூமிக்கு அடியில் போயிடும், பாதாள லோகத்துக்கு போயிடும். அந்த பூமிக்கு அடியில் போனவுடனே அந்த குதிரையை தேடுறதுக்காக இந்த 1000 பேர் போவாங்க. போனால் அந்த கபில முனிவரோட ஆசிரமத்தில் அந்த குதிரை கட்டப்பட்டிருக்கும். அது யார் பண்ணியிருப்பாங்கன்னா இந்திரன் தான் பண்ணியிருப்பான். எப்படின்னா 1000 அஸ்வமேத யாகம் பண்ணி முடிச்சிட்டான்னா இந்த சகஸ்ரன் வந்து பெரிய ஆள் ஆகிடுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த குதிரையை ஒழிச்சு கொண்டு போய் வச்சுருவான். அதை கபிலருக்கே தெரியாது, பாதாள லோகத்தில் மறைச்சி வச்சா கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிருப்பான். அதை தோண்டிட்டு வந்து அவங்க ஜனங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த 1000 பேரும் கபிலரோட ஆசிரமத்தில் கட்டி வச்சிருக்கவும் இவர் தான் கட்டியிருப்பார்னு நினச்சி அவர் நல்ல தியானத்தில் இருக்கும்போது எழுப்பி விட்டுருவாங்க.
அவர் அப்படி பார்த்த உடனே இந்த 1000 பேரும் தீக்குளிச்ச மாதிரி சாம்பலாக போயிடுவாங்க, பஸ்மமாக போயிடுவாங்க. அந்த கதையை பகீரதன் கேட்டப்புறம் தான், நீ கங்கையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த 1000 பேருக்கு வந்து அந்த பித்திருக்கடன் தீரும் அப்படின்னு சொன்னதுனால தான் பகீரத பிரயத்தனப்பட்டு அந்த கங்கையை கொண்டு வரான். அந்த சகசிரனுக்கு இன்னொரு பிள்ளை இருந்தான், வேற ஒரு மனைவி மூலமாக இன்னொரு பிள்ளை. இப்போ நான் சொன்னது 60,000 பேர், ஒருத்தர் இல்லை 2 பேர் இல்லை, 60,000 பேர் அந்த குதிரை தேட போன இடத்துல பாதாள லோகத்தில் அவங்க இறந்து போய்டுறாங்க, பஸ்மமாக போயிடுறாங்க. அவனுக்கு இன்னொரு புள்ள இருந்தது, அசமஞ்சன்னு பேர். பேர்லேயே பாருங்கள் அசமஞ்சன். அவனுக்கு என்னென்னா, அந்த குழந்தைங்கள பார்த்தா கடலில் தூக்கி போட்டுறது, தண்ணியில் தூக்கி போட்டுறது, கல் எடுத்து அடிக்கிறது, அப்படின்னு அவன் ஊரில் இருக்கிற குழந்தையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அந்த ராஜா தன்னோட புள்ள தானேன்னு அவனை நினைக்கல. தன்னோட பிள்ளையாக இருந்தாலும் இருக்கிற ஊரார் பிள்ளைக்கெல்லாம் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறானேன்னு அந்த அசமஞ்சனை நாடு கடத்திட்டார். நீ இனிமேல் காட்டில் தான் இருக்கணும், நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். எப்பேற்பட்ட வம்சம், சந்திர வம்சம் வந்து தொடக்கத்தில் வந்தது சகசிரன்ட்டு அசமஞ்சன் வந்து அந்த மாதிரி நடந்துக்கிறான். அசமஞ்சன் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு காட்டில் கொடுத்துட்றாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பரதன் இருக்கார் இல்லையா, துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிறந்த பையன் பரதன். அவனுக்கு 9 மனைவிகள் இருந்தாங்க. அந்த 9 மனைவிகளுக்கு மூலமாக அவனுக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை வளர வளர பரதனுக்கு அந்த குழந்தைங்களே பிடிக்கல. ஏன்னா ஒருத்தனுக்கும் நேர்ம நியாயம் கிடையாது. இவன்கள் வந்து இவனை நம்பி நாட்டை கொடுக்க முடியாது. இவன் நாட்டை வந்து இது பண்ணி அவங்க வந்து மொத்த தேசத்தையும் குட்டிச்சோறு ஆக்கிடுவாங்கன்னு இவன் ஃபீல் பண்ணுறதை நினச்சி அந்த மனைவிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா, ஒருத்தரும் ஒரு விதமாக அந்த குழந்தையை கொண்டுட்டாங்க. ஒருத்தர் விஷம் வச்சு, ஒருத்தர் கழுத்து நெரிச்சு, பரதனோட பிள்ளைங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. செத்து போனவுடனே அந்த தேவதை, குழந்தைங்களுக்கான அதிதேவதை வந்து பரதன்கிட்ட சொல்கிறார், உனக்கு குழந்தை பிடிக்கலன்னா கூட உன் மூலமாக வந்தாங்க, நீ குழந்தைய கொன்னது தப்பு, இவன் எனக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆனால் எனக்கு அவங்க மேலே வருத்தம் இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறமா பரதன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து வேற ஒரு முனிவர் மூலமாக அனுப்புகிறாரு அப்படின்னு ஒரு கதை சொல்லுது. ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண அப்புறமா பூமன்யு அப்படிங்கிற ஒரு குழந்தை, மிக நல்ல குழந்தை பிறந்தது. அந்த பூமன்யு மூலமாக தான், ஏன் அவருக்கு பேர் பூமன்யு, பரதன் வந்து எப்படி மொத்த தேசத்தையும் தன்னை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்களோ அது மாதிரி பூமன்யு மிக சிறப்பாக நேர்மையாக ஆட்சி புரிந்தான் அப்படிங்குது. பேரண்டிங் வந்து ஒரு கலை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மகாபாரத ராமாயணத்தை படித்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடும்போது, தூங்கும்போது, அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது அந்த குழந்தை ஆழ்ந்து தூங்குது இல்லையா, காலையில் ஒரு 4 மணிக்கு இல்லை நைட்டு சில பேருக்கு வந்து அந்த கதை சொல்கிற பழக்கம்லாம் இருக்கும். அப்படியே இல்லைனாலும் அந்த குழந்தையை தலை தடவி, என் குழந்தை மிக நல்லவன், மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது கண்ணா நீன்னு அப்படிங்கிறதெல்லாம் அவன் மனசில் ஆழ் மனசில் பதிய வைக்கணும். யார் என்ன பண்ணுறீங்க, குழந்தை என்ன சாப்பிட்றான்னு யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய பார்க்குறேன், இப்போவே ஒரு 7வது படிக்கிற குழந்தை, 8வது படிக்கிற குழந்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க 2 ரூபா சாக்லேட் 10 ரூபா சாக்லேட்லாம் வாங்கிறது இல்லை. அந்த மாதிரி சாக்லேட்லாம் இருக்கான்னு நானும் இப்போ தான் பார்க்குறேன். 100 ரூபா சாக்லேட்டை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு பசங்க இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுற தெரியுது. எப்படி வந்து உங்கள் நாலேஜ் இல்லாமல் அந்த குழந்தைங்க ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடுவோம், உங்கள் நாலேஜ் இல்லாமல் எப்படி அது வீட்டுக்கு பார்சல் வரும், உங்கள் நாலேஜ் இல்லாமல் எப்படி காசு திருடு போகும். அப்போ நீங்கள் பேரண்ட்டாக என்ன தான் செய்கிறீங்க? 2 நாளைக்கையாவது ஒரு நாளைக்கு அந்த குழந்தைய என்ன இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுற பசங்க பாதி பேர் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா, பாதி பேர் பேரண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், என்ன மேக்கராக வேணா இருந்து உன்னோட குழந்தைய வந்து கரெக்டாக வளர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாது. நம்ம கடமையிலேருந்து தவறுனா அந்த குழந்தைய கொல்லலாங்கிறது தான் பரதனோட சொல்லுது. விதுரன் அப்படி தான் சொல்லுவான். துரியோதனன் பிறந்தோடனே அபசகுணமாக நடக்குது. திருதராஷ்டிரன் சொல்லுவான், ஒரு கெட்ட குழந்தைக்காக ஒரு குடும்பத்தையே அழிக்கலாம், ஒரு கெட்டவனுக்காக ஒரு நாட்டையே அழிக்கலாம், ஒரு கெட்டவனுக்காக ஒரு ஊரையே அழிக்கலாம். இந்த ஒருத்தனால நம்ம குலம் அழிய போகுது அண்ணா, உனக்கு இந்த குழந்தை வேணான்னா, அந்த ஒரு குழந்தை போனாலும் மிச்சம் 99 குழந்தை இருக்குண்ணா, அதை வச்சு நீ சந்தோஷப்படுண்ணா.
இவன் ஒருத்தனால குலம் நாசமாகுதுன்னு சொல்லுது நான் சகுனம் அப்படின்னு அவன் எவ்வளவோ எடுத்து சொல்கிறான். அவன் சொல்கிறான், இவ்வளோ சொல்கிறான். பாவம் கிடையாது இது. ஒரு நல்ல நாட்டுக்காக நீ ஒரு குழந்தையை இழக்கிற. உன்னோட வம்சத்தை காப்பாற்ற ஒரு குழந்தையை இழக்கிற. அந்த குழந்தைய கொல்லலாம், தப்பு இல்லை. இல்லை காட்டில் எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிரு, தப்பு இல்லை. அந்த ஒரு குழந்தைய விட்டுடுனா இவன் பிறந்ததுலேருந்து சகுனம் சரியில்லைண்ணா அப்படின்னு விதுரன் சொல்கிறான். அதை கேட்காதனால்தான் இன்றைக்கி திருதராஷ்டிரன் கண்ணை மூடிட்டு குழந்தை என்ன கேட்டாலும், துரியோதனன் என்ன கேட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவனை வந்து கெடுத்ததோட பங்கு யாரால் வந்தது? கண்டிப்பாக இவங்களால தான் வந்தது. குழந்தை பேரண்டிங் அது மிகச்சிறந்த கலை. உங்களுக்கு தெரியலையா? இதுக்குன்னு இப்போ நிறைய டாக்டர்ஸ் இருக்குது, கிளினிக்ஸ் இருக்குது. பழையனோட நடவடிக்கை எப்படி இருக்குது, இதை நம்ம என்ன செய்யலாம்? ஆஸ்ட்ராலஜிக்கல் மூலமாக போனோன்னா அந்த குழந்தைங்களுக்கு சனி தசை நடக்கலாம், ராகு தசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் வந்து வேறு முக்கியமான இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சைக்கலாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஆஸ்ட்ராலாஜிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து இந்த பாருங்கள், குழந்தைங்க நம்ம மூலமாக வந்தாங்க. நம்ம ஆசையை திணிக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அவனை வந்து ஒரு நல்ல மனுஷனாக உருவாக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட இருக்குது. நன்றி, வணக்கம். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.